எவ்ரிவன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்க முகல் எம்பையர் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரே வீடியோவில் வந்து முடிச்சிட முடியாது. ஸோ பார்ட் பை பார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5 பார்ட் 6 கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து போகும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹேஸ் பீன் இன்வேடட் ஃப்ரம் த வெஸ்ட் நார்த்-வெஸ்ட் செவரல் டைம்ஸ் ஓவர் த சென்ச்சுரிஸ் பிகினிங் வித் அலெக்சாண்டர். ஸோ அலெக்சாண்டர் காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து இன்வேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து படையெடுத்து இந்தியா மேலே வந்துகிட்டே தான் இருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா வெஸ்ட் நார்த் வெஸ்ட்லேருந்து செவரல் டைம்ஸ் வந்து சென்ச்சுரிஸாக வந்து இந்தியா வந்து இன்வேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. Various parts of North India had been ruled by the foreigners like the Indo-Greeks, Sakas, Kushanas அண்ட் ஆப்கான்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா வந்து நிறைய ஃபாரின் ரூலர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அதில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ கிரீக்ஸ், சாக்காஸ், குஷானாஸ், ஆப்கான்ஸ் இவங்களாம் வந்து ஃபாரின் ரூலர்ஸ். இவங்க வந்து நார்த் இந்தியா வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. த மொகல்ஸ் டிசெண்டட் ஃப்ரம் த மங்கோல் செங்கிஸ் கான் அண்ட் த டர்க் தைமூர் ஃபவுண்டட் எ எம்பையர் இன் இந்தியா விச் லாஸ்டட் ஃபார் மோர் தென் 3 centuries. இந்த முகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க பார்த்திங்கன்னா மங்கோல் செங்கிஸ்கான் அப்புறம் டர்க் தைமூர்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் இந்த முகல்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்களோட எம்பையர் முகல் எம்பையர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 centuries வந்து இருந்திருக்காங்க. ஸோ 1526லேருந்து 1857 கிரேட் ரிவால்ட் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா 300 years வந்து ஆண்டிருக்காங்க. பட் வி ரிமெம்பர் தெம் நாட் ஆஸ் அ ரூலர் ஆஃப் ஃபாரின் ஆரிஜின் பட் ஆஸ் அன் இண்டிஜினியஸ் இந்தியன் டைனஸ்டி. ஸோ இவங்க என்ன தான் வந்து ஃபாரின் ரூலராக இருந்தாலும் நம்ம வந்து இவங்களை வந்து ஃபாரின் ரூலராக பார்த்ததே கிடையாது. ஒரு இந்தியாவை சேர்ந்தவங்களாக தான் பார்க்குறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து ஆர்கிடெக்சர், கல்ச்சுரல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க ஆர்கிடெக்சரில் உருவான தாஜ்மஹால்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய வந்து இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. இன்னமும் பார்த்திங்கன்னா அதை வந்து உலக அதிசயமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் வந்து முகல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கல்ச்சுரல் ரிலீஜியஸ் ரீஃபார்ம்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஃபாரினர்ஸாகவே பார்க்க முடியாது. நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்களாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். Babur was the founder of Mughal Empire which was established in 1526 after Babur defeated Ibrahim Lodi in the Battle of Panipat. ஸோ முகல் எம்பையர் எப்போ உருவாகுது அப்படின்னா 1526 உருவாகுது. ஸோ பாபர் தான் ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர். யாரை டிஃபீட் பண்ணிட்டு வந்திருப்பார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி, டெல்லி சுல்தானேட்டை சேர்ந்தவர். ஸோ அவரை வந்து பேட்டில் ஆஃப் பானிபட்டில் டிஃபீட் பண்ணிட்டு தான் முகல் எம்பையரை 1526 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். Thus a new epoch and a new empire in India began lasting for nearly 3 centuries beginning from 1526 to 1857. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1526 to 1857 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 வருஷம் வந்து முகல் எம்பையர் வந்து இந்தியா வாழ்ந்துருக்காங்க. அதில் மேஜர் 6 ரூலர்ஸ் யாரானா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் இவங்களாம் இருந்திருக்காங்க. இவங்களை வந்து கிரேட் முகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில். எம்பையர் வந்து எப்போ டிக்ளைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப், நம்ம கடைசியாக பார்த்த அவுரங்கசீப் வந்து 1707 இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் முகல் எம்பையர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வீக் ரூலர்ஸ் இருந்திருப்பாங்க, ஒரு நிலையான ஆட்சி இருந்திருக்காது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும் 1707 அப்புறமே. த எம்பையர் ஃபார்ம்லி எண்டட் a century and half later when the power passed to the British crown after the Great Revolt of 1857. ஸோ Great Revolt 1857 அப்புறம் என்ன ஆகும், கம்பெனி ரூல் வந்து பிரிட்டிஷ் க்ரௌன் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிச்சிடும். ஸோ மன்னர் ஆட்சிக்கு எல்லாமே வந்து முடிவு கட்டிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதோட முகல் எம்பையர் வந்து முடிஞ்சிடுது. At the height of its power, the Mughal Empire stretched from Afghanistan to Bengal and from Kashmir down the Tamil region in the south. ஸோ முகல் எம்பையரோட பவர் எங்கேருந்து எங்கே இருக்குது பரவி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டு பெங்கால், அதுக்கப்புறம் காஷ்மீர், அதுக்கப்புறம் டவுன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் ரீஜன் வரைக்கும் பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முகல் ரூல் கிரியேட்டட் யூனிஃபார்ம் சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் த என்டையர் கண்ட்ரி. த முகல் எஸ்பெஷலி அக்பர் கிரியேட்டட் பாலிட்டி இன்டெகிரேட்டிங் Hindus and Muslims into a unified nation, forging a composite national identity. ஸோ முகல் ரூல் பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்மான சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருந்திருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தானில் ஒரு மாதிரி, காஷ்மீரில் ஒரு மாதிரி, நார்த் ஒரு மாதிரி, சவுத் ஒரு மாதிரி அப்படிலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண கிடையாது. ஸோ முகல் எம்பையர் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக தான் கொண்டு வந்துருந்துருக்காங்க. ஸோ முகலில் எஸ்பெஷலி அக்பரை வந்து நம்ம ரொம்ப போட்டுறோம். அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா யுனைட்டடாக வச்சுருந்துருப்பார். ஹிந்துஸ் மற்ற ரிலீஜியஸ்க்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார். அவங்களும் வந்து நம்மளோட சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி ரிலீஜியஸ் பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருப்பார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அக்பர் வந்து
ஒரு யுனைடெட் நேஷன் வந்து க்ரியேட் பண்ண பெருமை வந்து அக்பருக்கு வந்து இருக்குது. In addition, the Mughal left behind a heritage of great architecture, literature and art which has enriched India. ஸோ இது மட்டும் இல்லாமல் முகல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஹெரிட்டேஜ் ஆர்கிடெக்சர் விட்டுட்டு போயிருக்காங்க, லிட்ரேச்சர், ஆர்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலாக சொன்னோன்னா தாஜ்மஹால்லாம் நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஜஹ்ருதீன் முகமது பாபர். ஸோ பாபரோட மொழிபெயர் இது தான். 1526 to 1530. ஸோ இந்தியாவுக்கு வந்து 1526 வந்து ஆட்சி அமைச்சிருப்பார். ரொம்ப குறுகிய காலம் தான், ஒரு 4 வருஷம்தான் வந்து இருந்திருப்பார். The race for political supremacy in Central Asia amongst the Uzbeks, Turkic ethnic group, the Safavids, the member of the dynasty that ruled Iran patronizing Shah Islam, and the Ottomans, Turkish people practicing Sunni Muslim. ஸோ இந்த பொலிட்டிக்கல் சுப்ரீமசி, அதாவது யார் வந்து மேலே வரது, பொலிட்டிக்கலாக யார் வந்து மேலே வரது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு. யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உஸ்பெக்ஸ், சஃபாவிட்ஸ், ஒட்டமன்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பொலிட்டிக்கல் சுப்ரமசி யார் வருது அப்படின்னு சொல்லி சண்டை வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ஜஹ்ருதீன் முகமது பாபர் இவர் எந்த இடத்தோட ரூலராக இருக்காருன்னா ரூலர் ஆஃப் சமர்கந்த். ஸோ உஸ்பெகிஸ்தானில் இந்த இடம் இருக்குது சமர்கந்த் அப்படின்றது. ஸோ இங்கே சென்ட்ரல் ஏஷியாவில் இவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கிறதுனால ஸோ நம்ம வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி ஜஹ்ருதீன் முகமது பாபர் வந்து டிசைட் பண்ணுறார். டு சீக் இஸ் கேரியர் ப்ராஸ்பெக்ட் எல்ஸ்வேர், வேறு எங்கேயாவது போகலாம், இந்த சைடு வந்து இவங்களுக்குள்ளே வந்து பொலிட்டிக்கல் சுப்ரீமசிக்காக சண்டை நடந்துட்டுருக்கு அப்படின்றதுனால. Historically, the trade conducted by the countries of Central Asia through the Silk Route, which with India has provided the required knowledge about the country they were interested in. ஸோ இது அப்போ தான் அவருக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, நம்ம ஹிஸ்டாரிக்கலாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து சில்க் ரூட்டில் வழியாக இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த நாலேஜ் வந்து கிடைக்குது. ஸோ இந்தியாவுக்கு எப்படி போகிறது அப்படின்ற நாலேஜ் வந்து கிடைக்குது. ஸோ இந்தியா மேலேயும் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருது. பாபர் who dreamed of repeating what Taimur had done a century and a quarter earlier. ஸோ ஏற்கனவே தைமூர் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே இந்தியா வந்து ஒரு வாட்டி வந்து கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து இவருக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வராரு, மொகல் கிங்டம் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு டெல்லியோட கேபிட்டலாக எடுத்துக்கிட்டு மொகல் கிங்டம் வந்து 1526 ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஏன் அப்படின்னா அப்போ இந்தியாவுக்கு வந்து பாபர் வந்து வரும்போது டெல்லி சுல்தனேட் எல்லாமே டிஸ்இன்டிகிரேட் இருந்திருக்கும், ஸோ பிரிஞ்சிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவர் வந்து முகல் எம்பையர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாபர், a boy of 11, inherited the throne of Samarkand, now a city in Uzbekistan. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா 11 வயசு தான் ஆகுது. சமர்கந்த் அப்படின்ற அவங்க பரம்பரை சொத்து, பரம்பரையாக வந்து வாங்குகிற ஒரு இடத்த, அதுதான் சமர்கந்த். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா உஸ்பெகிஸ்தானில் இருக்குது. அவர் அப்பா கிட்டேருந்து இந்த பரம்பரை சொத்தை வந்து வாங்குறாரு. As there were enemies all around him, he lost his throne but soon reclaimed it. ஸோ அவரை சுற்றி நிறைய எனிமி இருக்காங்க. அந்த த்ரோனை, சமர்கண்ட் அப்படின்ற இடத்தோட த்ரோனை வந்து லாஸ் பண்ணிடுறாரு. இருந்தாலும் கூடி சீக்கிரமாகவே அதை வந்து ரீக்ளைம் பண்ணிடுறாரு. மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்து வந்துடுறாரு. But soon he realized that with the power of Safavid dynasty in the Iran and the Uzbeks in the Central Asia, he should rather turn to the southeast towards India to build an empire of his own. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சஃபாவித் டைனஸ்டி ஈரான் பக்கம் இருக்குது, உஸ்பெக்ஸ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வேறு சைடு வந்து திரும்பணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து சவுத் ஈஸ்ட் சைடு பக்கம் திரும்புகிறார். சவுத் ஈஸ்ட் என்ன வருது, இந்தியா தான் வருது. ஸோ அங்கே போய் நம்ம வந்து எம்பையர் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அஸ் அ தைமூரிட் பாபர் ஹேட் அ ஐயன் பஞ்சாப், பார்ட் ஆஃப் விச் had been தைமூர்ஸ் பொசிஷன். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சாப் வந்து தைமூர் பொசிஷனில் தான் இருந்துச்சு. ஸோ பஞ்சாப் மேலே தான் வந்து பாபரோட கண் வந்து போகுது. Between 1519 and 1524, when he invaded Berar, Sialkot and Lahore, he showed his definite intention to conquer Hindustan, where the political scene also favored his adventure. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் வந்து கான்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெஃபினட்டாக வந்து முடிவு பண்ணிடுறாரு. அங்கே இருக்க பொலிட்டிக்கல் சீனும் பார்த்திங்கன்னா அரசியல் சூழ்நிலையும் இவருக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஆஃப்டர் கான்கரிங் காபுல் அண்ட் கஸ்னி, ஸோ காபுல் கஸ்னியை வந்து கைப்பற்றிடுறாரு. அதுக்கப்புறம் இண்டஸ் வந்து கிராஸ் பண்ணுறாரு. இண்டஸ் கிராஸ் பண்ணும்போது இந்தியாவுக்கு போயிடுறாரு. அங்கே தான் ஒரு ஸ்மால் கிங்டம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் கிங்டமாக உருவாக்குறாரு. The time for invading India was also ripe as there was discontent among the Afghans and the Rajputs.
அவர் வந்து என்னதான் போய் அங்கே வந்து போனாலும் அவரால் வந்து உடனே வந்து இந்தியா வந்து கைப்பற்ற முடியல. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஆப்கான்ஸ் அண்ட் ராஜ்பூட்ஸ்க்கு ஏற்கனவே வந்து சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. சுல்தான் இப்ராஹிம் லோடி ஆஃப் லோடி டைனஸ்டி வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பேண்ட் இஸ் டெரிட்டரி. அப்போ வந்து சுல்தான் டைனஸ்டியில் இப்ராஹிம் லோடி அப்படின்றவர் இருப்பார். அவரோட டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவரால் முதல்ல போய் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் பாபர் ரிசீவ்டு எம்பசி ஃப்ரம் தௌலத் கான் லோடி, எ பிரின்சிபல் அப்போனண்ட் ஆஃப் இப்ராஹிம் லோடி அண்ட் ராணா சங்கா, ரூலர் ஆஃப் மேவர் அண்ட் த சீஃப் ஆஃப் ராஜ்புட் கான்ஃபிடென்சி வித் அ ப்ளீ டு இன்வேட் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இந்தியாவில் போய் இன்னும் ஆட்சி அமைக்க முடியல அவரால். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா தௌலத் கான் லோடி இப்ராஹிம் லோடியோட ஆப்போசிட்டாக இருக்கார். அதுக்கப்புறம் ராணா சங்கா, ரூலர் ஆஃப் மேவர், அதுக்கப்புறம் சீஃப் ஆஃப் ராஜ்புட் கான்ஃபிடென்சி, இவங்ககிட்டலாம் வந்து இன்வைட் வருது. இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு வாங்க, இப்ராஹிம் லோடி வந்து இன்வைட் பண்ணுங்கள், வார் தொடுங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் வருது. When Babur marched to India, he first defeated the forces of Daulat Khan Lodi at Lahore, as he had gone back to his promise to help Babur. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு வராரு பாபர். இந்தியா மார்ச், அதாவது போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தௌலத் கான் லோடிய ஃபோர்ஸை வந்து லாகூரில் வந்து வீழ்த்திடுறாரு. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த தௌலத் கான் லோடி வந்து பாபருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து பண்ண மாட்டார். அதனால் என்ன பண்ணிடுறாரு, தௌலத் கான் லோடியை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. இங்கே லாகூரில் வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. After conquering Kabul and Ghazni, Babur crossed the Dash to India and established a small kingdom. ஸோ இண்டஸை க்ராஸ் பண்ணோடனே இந்தியாவில் வந்து ஒரு ஸ்மால் கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியும் அந்த சில கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றதுக்காக. When Babur marched to India, he first defeated the forces of whom at Lahore, as he had gone back on his promise to help Babur. யாரை டிஃபீட் பண்ணியிருப்பார் லாகூரில்? தௌலத் கான் லோடியை தான் டிஃபீட் பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து தௌலத் கான் லோடி வந்து பாபருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த ஹெல்ப் அந்த ப்ராமிஸ் வந்து கீப்பப் பண்ணியிருக்க மாட்டார். அதனால் பாபர் வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 21 April 1526. Babur then turned towards the Lodi-governed Punjab. After several invasions, he defeated the formidable forces of Ibrahim Lodi with a numerically inferior army at Panipat. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்ராஹிம் லோடி வந்து நிறைய டைம் அவர் மேலே இன்வென்ஷன் எடுக்கிறார், படையெடுப்பு நடக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பானிபட்டில் வந்து டிஃபீட் பண்ணிட்டார். பாபர் won the battle with the help of strategic பொசிஷனிங் ஆஃப் ஹிஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் எஃபெக்டிவ் யூசஸ் ஆஃப் ஆர்டிலரி. ஸோ எப்படி வின் பண்ணுறாரு இந்த பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து ஒரு திறமையான ஃபோர்ஸஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிலரி யூஸ் பண்ணியிருக்காரு. ஆர்டிலரினா ஒன்றும் இல்லைங்க, ஏவுகணை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. பாபர்ஸ் விக்ட்ரி ப்ரொவைடட் ஹோப்ஸ் ஃபார் ஹிம் டு செட்டில் இன் இந்தியா பெர்மனெண்ட்லி. ஸோ இந்த விக்ட்ரிக்கு அப்புறம் வந்து இவருக்கு வந்து ஒரு ஹோப் கிடச்சிருக்கு. ஸோ டெல்லியில் வந்து பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. பாபர் ஹேட் கான்க்வைட் டெல்லி அண்ட் ஆக்ரா but he still had to suppress the Rajputs and Afghans. என்னதான் வந்து டெல்லி அண்ட் ஆக்ராவை கைப்பற்றிருந்தாலும் ராஜ்புட்ஸ் அண்ட் ஆப்கான்ஸை வந்து சப்ரஸ் பண்ணணும், அடக்கணும் அப்படின்ற ஒரு கடமை அவருக்கு இருந்திருக்கு. ஆர்டிலரி ஒரு ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க புக்கில். ஆர்டிலரி இஸ் அன் ஆர்மி யூனிட் தட் யூசஸ் லார்ஜ் கெனான்ஸ் லைக் வெப்பன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டபிள்ஸ். அதை வந்து ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். மோர் தென் ஒன் பர்சனால் தான் அதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் கன் பவுடர் வந்து யார் ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சைனீஸ் தான் இன்வென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபவுண்ட் இட்ஸ் வே டு யூரோப் இன் த 13th century. இட் வாஸ் யூஸ்ட் இன் கன்ஸ் அண்ட் கேனான்ஸ் ஃப்ரம் த மிட் 14th century ஆன்வர்ட்ஸ். ஸோ அது இந்த கன் பவுடர் வந்து கன்ஸ் அண்ட் கேனான்ஸில் வந்து மிட் 14th century தான் யூஸ் பண்ணுறாங்க. இன் இந்தியா வி ஹாவ் நோ இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ஆர்டிலரி பீங் யூஸ்ட் இன் வார் பிஃபோர் பாபர். ஸோ பாபருக்கு முன்னாடி வந்து யாரும் வந்து ஏவுகணை யூஸ் பண்ணதாக எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஏவுகணை ஸோ இந்த இமேஜ் வந்து கூகுள் வந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இது தான் பார்த்திங்கன்னா பாபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த ஏவுகணையை தான். இன் இந்தியா வி ஹாவ் நோ இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்டிலரி பீயிங் யூஸ்ட் இன் வார் பிஃபோர் பாபருக்கு முன்னாடி யாரும் வந்து ஆர்டிலரியை யூஸ் பண்ணதுக்கான எந்த தடையுமும் நமக்கு இல்லை, கிடைக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி கன் பவுடர் யார் ஃபஸ்ட்டு இன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. சைனீஸ் வந்து இன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மிட் 14th century தான் பார்த்தீங்கன்னா கன்ஸ் அண்ட் கெனான்ஸில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பேட்டில் ஆஃப் கன்வா எப்போ நடக்குது அப்படின்னா 1527 நடக்குது. ஸோ பாபர் வந்து ராணா சங்கா ஆஃப் மேவர், ராணா சங்கா அப்படின்றவர் ரூலர் ஆஃப் மேவராக இருப்பார். இவருக்கு வந்து ராஜஸ்தான் அண்ட் மால்வா ரீஜன்ஸில் வந்து ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ பாபர் வந்து கன்வா அப்படின்ற இடத்த வந்து செலக்ட் பண்ணுறாரு.
ஆக்ரா கிட்ட இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து போர் நடக்கிறதுனால தான் இது பேட்டில் ஆஃப் கன்வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேட்டிலில் பார்த்திங்கன்னா ராணா சங்காக்கு ஆதரவாக வந்து நிறைய ஃபோர்ஸஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது. லைக் ஆப்கான் முஸ்லீம்ஸ் ஆதரவு தராங்க, ராணா சங்காக்கு ஆப்கான் முஸ்லீம்ஸ் ஆதரவு தராங்க. முகமது லோடி இந்த முகமது லோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்டில் வீழ்த்தப்பட்டார் இல்லையா, இப்ராஹிம் லோடி, அவரோட பிரதர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாசன் கான் மேவாத்தி, ரூரல் ஆஃப் மேவாத். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாபரை நோக்கி வராங்க. ஸோ பாபரை நோக்கி எதிர்த்து வராங்க வித் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் ஆஃப் ஃபோர்ஸஸ் அண்ட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஆர்ட்லரி. ஸோ அவரோட ஃபோர்ஸஸ், அவர்கிட்ட ஆர்ட்லரி இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ராணா சங்கா வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த டிஃபீட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஆஃப் குவாலியர், தோல்பூர் இதெல்லாம் வந்து கைப்பற்றிடுறாரு. ஸோ இது இன்னும் பார்த்திங்கன்னா வந்து பாபருக்கு வந்து அவரோட டெரிட்டரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துச்சு. அது பாபரோட பொசிஷனுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரென்தனிங்காக இருந்துச்சு. ஸோ சூஸ் த கரெக்ட்லி மேட்ச்டு பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜஹ்ருதீன் முகமது பாபர், ரூலர் ஆஃப் சமர்கந்த். ஸோ இதையும் பார்த்தோம். சமர்கந்த் வந்து உஸ்பெகிஸ்தானில் இருக்குது. ராணா சங்கா அப்படின்றவர் ரூலர் ஆஃப் மேவர். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஹாசன் கான் அப்படின்றவர் ரூலர் ஆஃப் மேவத். ஸோ மூணுமே கரெக்டு தான். ஸோ டி இதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. The victory was followed by the capture of forts at which further strengthened Babur positions. ஸோ கன்வா போரில் பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே கன்வா அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ கன்வா போருக்கு அப்புறம் வந்து எந்த கோட்டையை வந்து கைப்பற்றாரு அப்படின்னா குவாலியர் அண்ட் தோல்பூர். ஸோ இந்த கோட்டையை கைப்பற்ற பிறகு பார்த்திங்கன்னா பாபருக்கு வந்து இன்னும் வந்து அவரோட பொசிஷனுக்கு ஸ்ட்ரென்தனிங்காக இருந்தது. பேட்டில் ஆஃப் சந்தேரி எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1528 நடந்திருக்கும். அடுத்தது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பேட்டில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தேரி போர். ஸோ என்ன யார் கூட நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மேதினி ராய் அட் சந்தேரி அவர் கூட தான் நடக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுறாரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் காக்ரா அப்படின்றது 1529 நடக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆப்கான்ஸ்க்கு எதிரான லாஸ்ட்டு பேட்டில். ஸோ இந்த பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கொஷின் கூட கேட்பாங்க. ஆப்கான்ஸ்க்கு எதிரான லாஸ்ட் பேட்டில் எது அப்படின்னா பேட்டில் ஆஃப் காக்ரா 1529 நடந்திருக்கும். ஸோ சுல்தான் இப்ராஹிம் லோடியோட பிரதர் முகமது லோடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுல்தான் நஸ்ரத் ஷா, இவர் யாருன்னா சன் இன் லா ஆஃப் இப்ராஹிம் லோடி. 2 பேரும் முகமது லோடி, அதுக்கப்புறம் சுல்தான் நஸ்ரத் ஷா, இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா பாபருக்கு எதிராக வந்து கான்ஸ்பயர் பண்ணுறாங்க. ஸோ ரியலைசிங் த டேஞ்சர் பாபர் மார்ச்ட் அகெயின்ஸ்ட் தம். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா பாபருக்கு எதிராக வந்து சதி திட்டம் தீட்டுறாங்க. ஸோ இந்த டேஞ்சரை ரியலைஸ் பண்ணுற பாபர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு எதிர்த்து மார்ச் பண்ணி போகிறாரு. இந்த பேட்டில் தட் என்சியூட் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் காக்ரா ட்ரிபியூட்ரி ஆஃப் கேஞ்சஸ். ஸோ கேஞ்சஸ் இது ட்ரிபியூட்ரி தான் பார்த்திங்கன்னா காக்ரா. அந்த இடத்துல இந்த போர் நடந்திருக்கனால பேட்டில் ஆஃப் காக்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாபர் வந்து ஆப்கான்ஸை டிஃபீட் பண்ணிடுறாரு. பட் ஹீ டைட் ஆன் ஹிஸ் வே ஃப்ரம் ஆக்ரா டு லாகூர் இன் 1530. ஸோ அந்த போர் முடிச்சுட்டு ஆக்ராலேருந்து லாகூருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 1513 பாபர் இறந்து போயிடுறாரு. அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு சின்ன ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தேர் இஸ் அ ஸ்டோரி அபவுட் பாபர்ஸ் டெத். ஹிஸ் சன் ஹுமாயூன் வாஸ் இல் அண்ட் பாபர் இன் ஹிஸ் லவ் ஃபார் ஹிம் is said to have prayed offering his own life if his son got well, Humayun required. ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா பாபரோட டெத்தை பற்றி. ஹுமாயூன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காரு. ஸோ அப்போ பாபர் அவர் மேலே அந்த லெவல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா என் பையன் வந்து பொழைச்சிக்கிட்டா நான் வந்து என்னோடய லைஃபே வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ப்ரே பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹுமாயூன் வந்து சரியாயிடுறாரு. ஸோ இதனால் கூட பாபர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது. ஸோ இது ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். ஸோ இங்கே வந்து மேட்ச் ஃபாலோயிங் பண்ணி பாருங்கள். பேட்டில் ஆஃப் சந்தேரி எப்போ நடந்திருக்கும்? 1528 நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் பானிபட் 1526. பேட்டில் ஆஃப் கன்வா 1527. அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் காக்ரா தான் கடைசி போர் 1529 வந்து நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து மேட்ச் பண்ணுங்கள். பேட்டில் ஆஃப் சந்தேரி வந்து 3, பேட்டில் ஆஃப் பானிபட் 1, பேட்டில் ஆஃப் கன்வா பார்த்திங்கன்னா 2, பேட்டில் ஆஃப் காக்ரா வந்து 4. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான். ஸோ எஸ்டிமேட் ஆஃப் பாபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாபர் தான் முகல் எம்பையரோட ஃபவுண்டர். இவர் வந்து பர்ஷியன் அண்ட் அரபிக் ஸ்காலராக வந்துருக்காரு. ஸோ பாபரோட பயோகிராஃபி என்ன அப்படின்னா துசுக்கி பாபரி அப்படின்றதா பாபர் நாமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ துசுக்கி அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்கள பற்றியே வந்து சரிதை எழுதிக்கிறது தான் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட் கிளாசிக்காக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவரை பற்றி, அவரோட நாடு எப்படி இருந்துச்சு, அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றிலாம் எழுதியிருப்பாங்க. பாபர் ஃபவுண்ட் நத்திங் அட்மைரபிள் எதிர் இந்த ஆப்கான்ஸ் ஹூ ரூல்டு இந்தியா ஃபார் சம் டைம் ஆர் அந்த மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் தே கவுட்.
but his description of India is delightful. What Hindustan possessed in Babur views is described as follows. எதனால் வந்து ஹிந்துஸ்தான் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு பாபர் வந்து நினைக்கிறாரு. அவரோட வியூஸில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, the chief excellence of Hindustan is that large country and has abundance of gold and silver. நிறைய வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து இருந்திருக்கு ஹிந்துஸ்தானில். அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ரொஃபஷனை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து வேலையாட்கள் வந்து கிடச்சிருக்காங்க, ஒர்க்மேன் வந்து கிடச்சிருக்காங்க. ட்ரேட் வந்து ஈஸியாக இருந்திருக்கு. ட்ரேட் வந்து ஒரு எண்டே இல்லாமல் நல்லா நடந்துகிட்ருக்கு. இன்யூபரபுளாக நிறைய வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா பாபரோட வியூஸில் வந்து சொல்லியிருக்காரு. Babur dominions were now secure from Kandahar to border of Bengal. However, in the great area, the marked Rajput desert and the fort of Ranthambore, Gwalior and Chanderi, there was no settled administration and the Rajput chiefs were quarreling among themselves. So, Babur left a difficult task for his son Humayun. So, பாபரோட டாமினியன் எப்படி இருக்குன்னா, கந்தகார்லேருந்து பெங்கால் வரைக்கும் பரவி இருக்கு. என்னதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சில ஏரியாலாம் அவர் கைப்பற்றல. ராஜ்புத் டெசர்ட், போர்ட் ஆஃப் ரத்தம்போர், குவாலியர், சந்தேரி இதெல்லாம் வந்து கைப்பற்றலை. ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு நிலையான வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்காது. ஏன்னா அந்த ராஜ்புத் சீஃப்ஸே அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த டிஃபிகல்ட் டாஸ்க்கை வந்து யார்கிட்ட விட்டுட்டு போகிறாரு அப்படின்னா ஹுமாயூன் கிட்ட வந்து பாபர் விட்டுட்டு போகிறாரு. அடுத்த ஹுமாயூன் பீரியட் பாருங்க 1530 to 1540, அதுக்கப்புறம் 1555 to 1556. ஸோ நடுவில் வந்து சூட் டைனஸ்டி வந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த கேப் இருந்திருக்கும். ஸோ ஹுமாயூன் பார்த்திங்கன்னா கல்ச்சர்ட் அண்ட் லேர்ன்டு பர்சன். ஆனால் அவங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல சோல்ஜர் கிடையாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ வீக் ஃபினான்ஷியல் பணப்பற்றாக்குறை இருந்திருக்கு. ஆப்கான்ஸ் வந்து அவருக்கு எதிராக வந்து சூழ்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பகதூர் ஷா அப்படின்றவர் ரூலர் ஆஃப் குஜராத்தாக இருந்திருக்காரு. இவரும் பார்த்திங்கன்னா ஹுமாயூனுக்கு ஒரு த்ரெட்டாக இருந்திருக்காரு. Humayun brother Kamran, who was in charge of Kabul and Kandahar, extended his authority up to Punjab. ஸோ ஹுமாயூனோட பிரதர் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ரான். இவர் வந்து காபூல் அண்ட் கந்தகாரோட இன்சார்ஜாக இருந்திருப்பார். இவர் எதோட அத்தாரிட்டி எடுத்திருப்பார் அப்படின்னா பஞ்சாபோட அத்தாரிட்டி வந்து எடுத்திருப்பார். ஹுமாயூன் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ என்ன அவங்க தம்பிக்கிட்ட வந்து ஒற்றுமையாக இருப்பேன், எந்த ஒரு போரும் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால என்ன பண்ணுவார், கம்ரானுக்கு வந்து பஞ்சாப் வந்து கொடுத்துருப்பார். ஒரு சிவில் வார், அது சொந்தத்துக்குள்ளேயே வந்து வார் வரதை வந்து விரும்பலை ஹுமாயூன். அதனால் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா கம்ரானுக்கு வந்து பஞ்சாப் வந்து கொடுத்துருவார். பகதூர் ஷா பார்த்திங்கன்னா ரூலர் ஆஃப் குஜராத்தாக இருந்திருப்பார். ஆல்சோ ப்ரொசஸ்ட் த்ரெட் டு ஹுமாயூனுக்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருந்திருப்பார். Humayun brother Kamran, who was in charge of Kabul and Kandahar, extended his authority up to Punjab. The growth of Afghan power in the regions around Bihar and Uttar Pradesh under leadership of later Sher Shah made Humayun to initiate action. So Afghan power பார்த்திங்கன்னா பீகார் அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷில் நல்லா க்ரோத் இருந்திருக்கும். யாரோட லீடர்ஷிப் அப்படின்னா ஷேர்கான், அதாவது ஷேர்ஷா அப்படின்ற ஒரு தலைமையில் இந்த இடத்துலலாம் ஆப்கான் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹுமாயூன் வந்து முடிவு பண்ணுறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, ஆப்கான்ஸ் அட் தூரா அப்படின்றது 1532 ஹுமாயூன் பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஆஃப் சூனார் அப்படின்றத கைப்பற்றிடுறாரு. ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் 4 months, ஹுமாயூன் believing the word of ஷேர்ஷா that he would be loyal to the Mughals, withdrew the siege. This turned out to be a great mistake. ஸோ இந்த ஆப்கான்ஸ் அட் தூரா வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு 1532. ஃபோர்ட் ஆஃப் சுனாரையும் கைப்பற்றிட்டார். ஸோ ஆஃப்டர் 4 months பார்த்திங்கன்னா ஹுமாயூன் வந்து ஷேர்ஷா வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு வந்து லாயலாக இருப்பேன் ஹுமாயூன், உங்களுக்கு வந்து நான் லாயலாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த வேர்ட்ஸை பிலீவ் பண்ணி ஹுமாயூன் என்ன பண்ணிடுறாரு, அந்த சீகை வந்து விட்டு கொடுத்துட்றாரு. இதுதான் பார்த்திங்கன்னா ஹுமாயூனோட பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. Humayun spent the succeeding years of his life in constructing a new city in Delhi, Denapana, while his enemies were strengthening themselves. Realizing the ensuing danger from the Bahadur Shah, who had annexed Rajasthan and instigated and provided refuge to all anti-Mughals elements, Humayun marched against him. ஸோ ஹுமாயூன் பார்த்திங்கன்னா அவரோட இயர்ஸை வந்து பாபருக்கு அப்புறம் வராரு. அவரோட சக்சீடிங் இயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தினப்பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவே செலவிட்டிருக்கிறாரு டெல்லி பக்கத்தில். இதனால் பார்த்திங்கன்னா அவரோட எனிமீஸ் எல்லாமே நல்லா க்ரோத் ஆகியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பகதூர் ஷா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் வந்து அனெக்ஸ் பண்ணியிருக்காரு. ஹுமாயூன் வந்து அதுக்கப்புறம் வந்து இதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே போர் தொடுத்து போகிறாரு. போர் தொடுத்து போகும்போது பார்த்திங்கன்னா குஜராத், மால்வா இதெல்லாம் வந்து கைப்பற்றிடுறாரு. இதை குஜராத் அண்ட் மால்வா வந்து கைப்பற்றுறாரு இல்லையா, இவரோட இன்னொரு பிரதரான அஸ்காரி கிட்ட வந்து கண்ட்ரோல் கொடுத்துட்டு போகிறாரு.
Unable to put down the rebellions of the Gujarat people, Askari decided to proceed to Agra. ஸோ அங்கே இருக்க குஜராத் மக்களோட எதிர்ப்பு காரணமாக பார்த்திங்கன்னா அஸ்காரியால் அங்கே இருக்க முடியல. அதனால் என்ன பண்ணிடுறாரு, ஆக்ராவுக்கு வந்து திரும்பி வந்துடுறாரு. This alarmed Humayun stationed at Mandu, for he was afraid that Askari would take Agra for himself. ஆக்ராவுக்கு வந்து அஸ்காரி வந்து திரும்பி வந்துடுறாரு. ஹுமாயூன் பார்த்திங்கன்னா அப்புறம் மண்டு அப்படின்ற இடத்துல வந்து தங்கியிருந்திருக்காரு. ஸோ அஸ்காரி வந்து ஆக்ராவை தனக்கே எடுத்துப்பார் அப்படின்ற அஃப்ரைட்னால பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு, ஹென்ஸ் அபேண்டிங் குஜராத் அண்ட் மால்வா, ஹுமாயூன் பர்சியூட் ஹிஸ் பிரதர். போத் த பிரதர்ஸ் ரீகன்சைல்ட் ஆஃப்டர் மீட்டிங் அட் ராஜஸ்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து அஸ்காரி அண்ட் ஹுமாயூன் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து மீட் பண்ணுறாங்க. When Humayun was deeply engrossed in the affairs of the Bahadur Shah, Sher Khan has strengthened himself by defeating the ruler of Bengal. Sher Khan captured the fort of Rohtas and Bengal. ஸோ இவங்க பகதூர் ஷா, ஷேர் கான் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரூலர் ஆஃப் பெங்காலை டிஃபீட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல் பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி ரோக்தாஸ் பெங்கால் அப்படின்ற ஃபோர்ட்டையும் வந்து கைப்பற்றிடுறாங்க. ஆஃப்டர் கேப்சரிங் சுனார், ஹுமாயூன் மார்ச் டு பெங்கால் டு கன்ஃபரண்ட் ஷேர் கான். அங்கே 1532 சுனார் ஃபோர்ட் வந்து கைப்பற்றிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பெங்காலுக்கு வந்து மார்ச் பண்ணி ஷேர்கானை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. வென் ஹுமாயூன் ரீச் கவுர் இல்லைனா கவுடா அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா, அவரோட இன்னொரு தம்பி ஹிண்டாலே பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து ரிபெல்லியனாக இருக்கார், எதிராக இருக்கார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு. ஹுமாயூன் ப்ரொசீடட் டு ஆக்ரா டு கால் த ரிபெலியன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஆக்ராவுக்கு வந்து போயிடுறாரு அந்த ரிபெலியனை பார்க்குறதுக்காக, ரிபெலியன் வந்து சந்திக்கிறதுக்காக. ஷேர்கான் ஹூ ஹேட் பீன் குவைட் ஆல் த டைம் ஸ்டார்டட் அட்டாக்கிங் த ஆர்மி ஆஃப் ஹுமாயூன். ஸோ அது வரைக்கும் அமைதியாக அந்த ஷேர்கான் பார்த்திங்கன்னா ஹுமாயூனோட ஆர்மியை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அப்போ ஹுமாயூன் வந்து சௌசாவை ரீச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா போர் வந்து ஷேர்கான் வந்து கிட்டத்தட்ட வந்து பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். Bahadur Shah Sher Khan has strengthened himself by defeating the ruler of Bengal. Sher Khan captured the fort of Rohtas and Bengal. இந்த ஃபோர்ட்டை தான் வந்து ஷேர் கான் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ பேட்டில் ஆஃப் சௌசா எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1539 நடந்திருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, சௌசாவுக்கு வந்து ஹிண்டால் அப்படின்றவர் வந்து அவரோட தம்பி தான். அவர் வந்து எதிராக வந்து ரெபிலியன் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அதுக்காக மறுபடியும் ஆக்ரா போயிடுவார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஷேர்ஷா வந்து போர் ஆரம்பிச்சிடுவார், பேட்டில் வந்து ஆரம்பிச்சிடுவார். மறுபடியும் ஹுமாயூன் வந்து சௌசாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போர் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த சௌசா பேட்டில் வந்து வார்ன் பண்ணது யாருன்னா ஷேர்கான் தான். ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா சுப்பீரியர் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஷேர்கானுக்கு இருந்தது. இந்த போரில் பார்த்திங்கன்னா 7000 முகல்ஸ், நோபல்ஸ் அண்ட் ஷோல்ஜர்ஸ் இவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஹுமாயூன் வந்து அங்கே வந்து தப்பிச்சு போகிறார். எப்படி தப்பிச்சு போகிறாருன்னா கங்கா நதியை வந்து நீந்தி கடந்து போயிடுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஆக்ரா வந்து ரீச் பண்ணுறாரு. அங்கே போய் அவங்க பிரதர்ஸோட ஆர்மியை வந்து அசம்பிள் பண்ணுறாரு. அஸ்காரி அண்ட் ஹிண்டால் டு கவுண்டர் ஷேர்கான். ஸோ அங்கே அஸ்காரி ஹிண்டாலை வந்து ஷேர்கானை வந்து நீங்கள் வந்து எதிர்த்து போராடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் என்கவுண்டர் வந்து கன்னௌஜில் வந்து நடக்குது. ஸோ கன்னௌஜ் பேட்டிலையும் பார்த்திங்கன்னா ஷேர்கான் தான் வந்து வின் பண்ணுறாரு. இதில் பார்த்திங்கன்னா ஹுமாயூன் ஆர்மி வந்து கம்ப்ளீட்டாக வந்து தோற்கடிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹி பிகேம் எ பிரின்ஸ் வித்தவுட் எ கிங்டம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கிங்டமே இல்லாமல் பிரின்ஸாக தான் இருக்கார். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்கரெக்ட் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கொஷின் பேப்பரில் எப்போ இருந்தாலும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஹி டிஃபீட்டட் ஆப்கான்ஸ் அட் தௌரா in 1532. The city of Denapana was constructed by Humayun. In Battle of Chausa, Humayun defeated Sher Khan அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், ஹுமாயூன் வந்து ஆப்கான்ஸ் அட் தௌரா வந்து 1532 வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் சுனார் ஃபோர்ட்டை வந்து கைப்பற்றியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து கரெக்டு தான். சிட்டி ஆஃப் தினப்பனா வந்து டெல்லி கிட்ட வந்து ஹுமாயூன் தான் கட்டியிருப்பார். ஸோ இதுவும் கரெக்ட் தான். பேட்டில் ஆஃப் சௌசாவில் வந்து ஹுமாயூன் வந்து ஷேர்கானை டிஃபீட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு. ஷேர்கான் தான் பார்த்திங்கன்னா ஹுமாயூன் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். ஸோ எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 தான் இன்கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா இன்கரெக்டாக இருக்குது. ஸோ C3 ஒன்லி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.